தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் சாலையோர கடைகள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த காட்சி தொகுப்பை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வசந்த், கூடுதல் தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோபால்பட்டியில் திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று விஜயதசமி என்பதால் பூ மற்றும் பொறி கடலை உள்ளிட்ட விற்பனை செய்யும் சாலையோர கடைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நத்தத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற இனோவா கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள கடைகள் மீது சராமரியாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கடலை விற்பனை செய்த கோபால்பட்டியைச் சேர்ந்த வீரம்மாள் என்ற பெண்ணும், அதே போல் பூக்கடை வைத்திருந்த மலைக்கேணி அம்மாப்பட்டியைச் சேர்ந்த பொன்னம்மாள் என்ற பெண்ணும், வேட்டைக்காரன் புதூரைச் சேர்ந்த சின்னம்மாள் என்ற ஒரு பெண்ணும் சேர்ந்து கிட்டத்தட்ட கோயிலான 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் உடனடியாக 108 வாகனத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. தொடர்ச்சியாக விபத்திற்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரிவது. தொடர்ந்து இந்த விபத்து ஏற்படுத்திய திண்டுக்கல் வேகங்குளத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவது. அந்த பகுதியிலிருந்து தற்போது தப்பி ஓடிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்துக்கு வந்த சாணவடி போலீசார் அவர் சமரசம் நடத்தி தொடர்ந்து போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். இந்த விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் காவல் நிலையம் கொண்டு செல்வதற்கு மினிவேனில் ஏற்ற போலீசார் முயற்சி செய்தனர். அப்போது விபத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று தெரியாத சேதமடைந்த வாகனத்தை ஏற்ற காவல் நிலையம் கொண்டு செல்லாதீர்கள் என்ற போலீசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் விபத்துக்குள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைத்துள்ளது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி வசந்த்.